கிராமப்புற மாணவர்களின் மருத்துவ கனவை சீர்குலைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் கொண்டுவரப்பட்ட சதித்திட்டம்தான் நீட் தேர்வு என திராவிடர் கழக மாநில துணை பொதுச் செயலாளர் மதிவதனி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ஒன்றிய அரசு ரத்து செய்யக்கோரி திராவிடர் கழகம் சார்பில் நாகப்பட்டினத்தில் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் நெப்போலியன் தலைமையில் மாவட்ட செயலாளர் புபேஷ் குப்தா முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திராவிடர் கழக மாநில துணை பொதுச் செயலாளர் மதிவதனி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கிராமப்புற மாணவர்களின் மருத்துவ கனவை சீர்குலைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் கொண்டுவரப்பட்ட சதித்திட்டம்தான் நீட் தேர்வு என குற்றம் சாட்டினார். நீட் தேர்விற்கான பயிற்சி மையங்களை பாஜக அரசின் கைக்கூலிகள் நடத்தி ஏழை எளிய மாணவர்களிடமிருந்து கோடிக்கணக்கில் சம்பாதித்து வருகின்றனர் என்று தெரிவித்தார். உயர்ஜாதி வகுப்பை சேர்ந்தவர்களுக்கான 10% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தக்கூடாது என்று திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து போராடி வருவதாகவும் மதிவதனி கூறினார். 2017 நீட்டை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் நுழைத்தார்கள். பேர் என்னன்னு சொன்னாங்கன்னா நீட் நுழைவுத் தேர்வுன்னாங்க, நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னாங்க. ஆனால் அருமை தோழர்களே, இளைஞர்களை புரிந்து கொள்ளுங்கள், அது என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அல்ல, எக்ஸிட் டெஸ்ட். பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, பட்டியலின ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள் மருத்துவ கல்லூரிக்குள் வராமல் தடுக்கக்கூடிய தேர்வுக்கு பெயர் நீட் என்று சொன்னால் அதை ஒழிக்காமல் விடமாட்டோம் என்று கருஞ்சட்டை படை திராவிடர் கழகம் 10 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கோம். கிராமப்புற மாணவர்களின் மருத்துவ கனவை சீர்குலைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் கொண்டுவரப்பட்ட சதித்திட்டம்தான் நீட் தேர்வு என திராவிடர் கழக மாநில துணை பொதுச் செயலாளர் மதிவதனி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ஒன்றிய அரசு ரத்து செய்யக்கோரி திராவிடர் கழகம் சார்பில் நாகப்பட்டினத்தில் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் நெப்போலியன் தலைமையில் மாவட்ட செயலாளர் புபேஷ் குப்தா முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திராவிடர் கழக மாநில துணை பொதுச் செயலாளர் மதிவதனி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கிராமப்புற மாணவர்களின் மருத்துவ கனவை சீர்குலைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் கொண்டுவரப்பட்ட சதித்திட்டம்தான் நீட் தேர்வு என குற்றம் சாட்டினார். நீட் தேர்விற்கான பயிற்சி மையங்களை பாஜக அரசின் கைக்கூலிகள் நடத்தி ஏழை எளிய மாணவர்களிடமிருந்து கோடிக்கணக்கில் சம்பாதித்து வருகின்றனர் என்று தெரிவித்தார். உயர்ஜாதி வகுப்பை சேர்ந்தவர்களுக்கான 10% இடஒதுக்கீட்டை அமல்படுத்தக்கூடாது என்று திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து போராடி வருவதாகவும் மதிவதனி கூறினார். 2017 நீட்டை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் நுழைத்தார்கள். பேர் என்னன்னு சொன்னாங்கன்னா நீட் நுழைவுத் தேர்வுன்னாங்க, நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னாங்க. ஆனால் அருமை தோழர்களே, இளைஞர்களை புரிந்து கொள்ளுங்கள், அது என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அல்ல,